நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, there is one type of snack which is very famous. Always நம்ம வீட்லயே இருக்கும். அது எந்த ஸ்நாக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்கெட்ஸ் அண்ட் குக்கீஸ் தான். ஸ்கூல் பசங்க வந்து ஸ்கூல் ஸ்நாக்கா வந்து எடுத்துக்குவாங்க. பெரியவங்க வந்து இந்த பிஸ்கெட்ஸ் அண்ட் ரஸ்க் எல்லாமே வந்து டீ டைம்ல வந்து சாப்பிடுவாங்க. அண்ட் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் வெரைட்டியில் இந்த பிஸ்கெட்ஸ் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பிஸ்கெட்ஸ் வந்து நிஜமாவே நம்மளுக்கு ஹெல்த்தியாக இல்லையா அப்படின்ட்டு வந்து பார்க்கலாம். ஜென்ரலாகவே இந்த பிஸ்கெட்ஸ் வந்து எதில் செஞ்சுருக்காங்கன்னா ரிஃபைன்ட் ஃப்ளார், அதாவது மைதாவில் நிறைய சுகர் ஆட் பண்ணியிருப்பாங்க, கீ இல்லைனா பட்டர் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டிஃபனுக்கே வந்து பிஸ்கெட்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. பிஸ்கெட்ஸ் அண்ட் டீ இல்லை ரஸ்க் அண்ட் டீயே வந்து காலையில் வந்து சாப்பிட்டுட்டு வந்து போயிடுவாங்க. இது வந்து என்ன பண்ணுன்னா நம்மளோட பிளட் சுகர் லெவல்ஸை வந்து இமீடியட்டாக ஸ்பைக் பண்ணும். அதனால நம்ம எனர்ஜெட்டிக்காக வந்து ஃபீல் பண்ணுவோம். கொஞ்ச நேரத்துலேயே திருப்பி உங்களுக்கு வந்து பசி எடுக்கிற மாதிரி தெரியும். ஸோ திருப்பி என்ன பண்ணுவாங்க, அதே டீ பிஸ்கெட்டை தான் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து டீ அண்ட் பிஸ்கெட்டை வந்து இந்த காம்பினேஷனை வந்து சாப்பிட வேணான்னு சொல்லலை. இந்த பிஸ்கெட்டோட அளவு மாத்திரம் பார்த்துக்கோங்க. நம்ம அப்படி ஒரு மீலை ரீப்ளேஸ் பண்ணி சாப்பிடும் போதில் ஒரு 4லேருந்து ஒரு 10 பிஸ்கெட் அளவுக்கு, ஏன் அந்த பேக்கெட்டே வந்து ஃபுல்லாக சாப்பிட்ற அளவுக்கு வந்து சாப்பிட்ருவோம். ஸோ அதனால் நம்மளுக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்து வர மாட்டேங்குது. நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சிக்கு கூட போகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் நிறைய பிஸ்கெட் சாப்பிடும் போதில் உங்களுக்கு டைஜஷன் கூட வந்து ஸ்லோ ஆகும். அதில் உங்களுக்கு அவ்வளோ ஃபைபர் இருக்காது. ஏன்னா இது மெயினாக உங்களுக்கு வந்து ரிஃபைன்ட் ஃப்ளார் தான் யூஸ் பண்ணுறோம். மேதாவில் வந்து உங்களுக்கு அவ்வளோ நிறைய ஃபைபரே கிடையாது. ஸோ உங்கள் டைஜஷனையும் வந்து அந்த இம்ப்ரூவ் பண்ணாமல் நிறைய டைஜஷன் இஷ்யூ கூட வர்றதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ பிஸ்கெட்ஸ் வந்து சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் அளவாக சாப்பிட்டுக்கோங்க. என்ன டைப் ஆஃப் பிஸ்கெட் சாப்பிட்றீங்க கூட வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து க்ரீம் பிஸ்கெட் சாப்பிட பிடிக்கும். இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ஃப்ளேவரில் வந்து நிறைய க்ரீம் பிஸ்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்டு இப்போ சுகர் ஃப்ரீ பிஸ்கெட்ஸும் இருக்குது, சுகரோடு அதிகமாக இருக்கிற பிஸ்கெட்ஸ் கூட இருக்குது. உங்கள் ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி எந்த பிஸ்கெட்ஸ் வந்து சூட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா க்ளூட்டன் ஃப்ரீ பிஸ்கெட்ஸ் கூட விற்கிறாங்க. யாருக்கெல்லாம் வந்து இந்த க்ளூட்டன் பேஸ் ஃபுட் வந்து செட் ஆகலையோ அந்த மாதிரி ரிலேட்டட் பிஸ்கெட்ஸ் கூட வந்து செய்கிறாங்க. ஸோ உங்கள் ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த அளவாக பிஸ்கெட்ஸ் எடுக்கிற போதில் நல்லா வந்து சூட்டபிளாகவும் இருக்கும். அது வந்து ஒரு பேடான ஸ்நாக் கிடையாது. பட் எந்த டைமில் எப்போ எடுக்கிறோம் ப்ளஸ் எந்த அளவாக எடுக்கிறோன்ட்டு பார்த்து எடுக்கும் போதில் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டபிளாக இருக்கும். இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் வந்து எப்படி நம்ம ஹெல்த்தி ஆப்ஷன்ஸோட சேஞ்ச் பண்ணி நம்ம டயட்டில் எடுத்துக்கலான்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பிஸ்கெட்ஸ்னே வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பிரேக்ஃபாஸ்ட் பிஸ்கெட்ஸ் வந்து ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, மில்லட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டி இருக்குல்ல, ரெட் ரைஸ், ப்ரௌன் ரைஸ், அந்த மாதிரி நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாமே போட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த சாய்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ். ஸோ சீஸ்னல் ஃப்ரூட்ஸ், அந்த சீசனில் எந்த ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது ஃப்ரூட் சாலடாகவே எடுத்துக்கோங்க, ஜூஸஸாக எடுக்க வேண்டாம். கூடவே வந்து நீங்கள் முளைக்கட்டின பயிர் எடுத்துக்கலாம். அதே முளைக்கட்டின பயிரை வந்து பேல்பூரி மாதிரியும் நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். பீனட் சுண்டல் மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். பாயில்டு கார்ன் கூட இருக்குல்ல, அது கூட அமெரிக்கன் சாலட் மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பண்ணலாம். ஸோ மெயினாக இந்த ஸ்நாக் ஆப்ஷன் வந்து என்ன மாதிரி நியூட்ரிஷனோட ரிச்சாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரோட்டீனும் இருக்கணும், கொஞ்சம் ஃபைபரும் இருக்கணும், கொஞ்சம் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் இருக்கணும். ஸோ இது மூணுமே வர முதல் நமக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்து நம்மளுக்கும் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு எனர்ஜியும் வந்து நல்லாவும் இருக்கும், அடிக்கடி பசி எடுக்காமையும் இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பிஸ்கெட் சாப்பிடணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டிங்கன்னா ஒன்ஸ் இன் 5 days ஒன்ஸ் இன் 10 days வந்து நீங்கள் ஒரு ஸ்மால் போர்ஷன் மாத்திரம் எடுத்துக்கிட்டாலும் போதும். பட் உங்களோட டயட்டிஷியனோட ரெக்கமெண்டேஷனோட தான், அந்த சப்போர்ட்டோட தான் நீங்கள் வந்து எப்போ எந்த டைப் ஆஃப் பிஸ்கெட் எடுக்கணுன்ட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.